ஃபேக்டரி கட்டுறதுக்காக இடம் எல்லாம் பார்க்கணும். சரி வாப்பா போலாம். அண்ணா நெக்ஸ்ட் சப்வே ஸ்டெப்ல உங்க ஹை ஸ்கோர் நான் பீட் பண்ண போறேன். சேலஞ்ச் அக்செப்ட். எப்ப பாரு இந்த ஐபேட்லயே விளையாடாம வாங்க நம்ம தோட்டத்தையாச்சும் சுத்தி பாப்போம். ஏன் அந்த ஃபேன் லைட் ஐபேட்ல ஆஃப் பண்ணிட்டு வாங்க. இப்படியா கரண்ட வேஸ்ட் பண்றது? ஆரம்பிச்சிட்டாயா இந்த கொசு தொல்லை தாங்கல. காட்சி 6. வீட்டின் கூடத்தில். பாட்டி பாட்டி மீனாட்சி எங்க தோட்டத்தெல்லாம் சுத்தி காமிச்சா. ரொம்ப அழகா இருந்துச்சு. நாங்க நொங்கு இளநீர் எல்லாம் குடிச்சோம். இது வரைக்கும் நாங்க அதெல்லாம் குடிச்சதே இல்லை. நான் மட்டுமே 3 இளநீர் குடிச்சேன். சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஊஞ்சல் ஆடணும் மரத்துல. அது மட்டும் இல்லாம மாட்டு வண்டியிலே போனோம். நான் சூப்பரா இருந்துச்சு. இனிமே எல்லா ஹாலிடேஸ்க்கும் நாங்க இங்கே தான் வருவோம். சந்தோஷம் கண்ணுங்களா. வெளியில இருந்து வந்திருக்கீங்களா? போய் கை கால்லாம் கழுவிட்டு வாங்க. சரி பாட்டி. என்னப்பா இவ்வளவு நேரம் ஆயிருச்சு? இடம்லாம் பாத்தீங்களா? நாங்க ஃபேக்டரி கட்டுறதுக்காக நிறைய இடம் பார்த்தோம். ஆனா எதுவுமே சரியே பட்டு வரல. அதனால நம்ம தோட்டத்திலே ஃபேக்டரி கட்டலாம்னு நினைச்சேன். நம்ம தோட்டத்திலயா? நாங்க உங்களுக்காக காப்பாத்தி கொடுத்த இயற்கைய நீங்க அடுத்த தலைமுறைக்கு காப்பாத்தி கொடுக்க வேண்டாமாப்பா? அம்மா நான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா சொல்றத கேளுங்கம்மா. என்னாச்சு? நாங்க வர்ற வழியில சந்துருவோட கிளாஸ்மேட் ரகுவை பார்த்தோம். அவன் ரொம்ப அப்செட்டா இருந்தான். என்னாச்சு ரகுக்கு? அவனோட பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆஸ்பத்திரியிலயா? அவங்க வீடு ஆத்தோரமா ஃபேக்டரி பக்கத்துல இருக்குல்ல, அந்த ஏரியால உள்ளவங்க எல்லாம் அந்த காத்து தண்ணியை தான் குடிச்சிருக்காங்க. இப்ப அந்த ஏரியால உள்ள பசங்களுக்குலாம் ரொம்ப உடம்பு சரியில்லாம ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க. நானும் சந்துருவும் அந்த பசங்களை எல்லாம் போய் பார்த்தோம். அப்படியே உடஞ்சிட்டான் நம்ம சந்துரு. அப்ப முடிவெடுத்தான் நம்ம சந்துரு, இனிமே இயற்கையை அழிச்சு ஃபேக்டரி கட்ட மாட்டான். நம்ம சந்துரு சரியான முடிவு தாங்க எடுத்திருக்கான். அம்மிக்கல் எங்கே? ஆட்டுக்கல் எங்கே? மாசில்லா காற்று எங்கே? சுத்தமான நீர் எங்கே? செக்கிழுத்த காளைகள் எங்கே? பொன் வண்டுகள் எங்கே? சிட்டு குருவிகள் எங்கே? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில்தான் எங்கே? அது சரி, அடுத்த தலைமுறையை பத்தி சிந்திக்க நமக்கு நேரம் தான் எங்கே? கருணை நிறைந்த இயற்கை அன்னையின் எச்சரிக்கை மணி. சமீபத்திய சென்னை வெள்ளம், உலகம் வெப்பமயமாகுதல், கடல் நீரின் மட்டம் உயர்தல். இப்பொழுதாவது விழித்துக் கொள்வோம். வீட்டுக்கு ஒரு மரம் நடுவோம். தூர்ந்து போன குளங்களை திருத்துவோம். பாலித்தீன் பாவனையை நிறுத்துவோம். இயற்கையை காப்போம். ஆரோக்கியமாய் வாழ்வோம். இந்த நாடகத்தின் இயக்குனர்கள் இரட்டை இயக்குனர்கள், பெண் இயக்குனர்கள் தேவி மற்றும் லக்ஷ்மி. 2 பேரும் தமிழ் ஆர்வலர்கள். தேவி பிள்ளைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கிறார். லக்ஷ்மி நாடகம் எழுதுவதில் மிக ஆர்வம். பிள்ளைகள் நன்றாக உருவாக வேண்டுமென்றால் நாடகத்தின் மூலம் அது நிறைவேறும் என்று ஒரு நல்ல நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. இவர்கள் எங்கே 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 என்று கேட்ட பல விஷயங்களில் ஒன்று அடுத்த நாடகமாக. அடுத்த நாடகம் அம்மிக்கல். இயக்குனர் திரு ஜானகி ராமநாதன். பெண் இயக்குனர்கள் ரொம்ப அதிகமாக தான் இருக்காங்க இன்றைக்கி நினைக்கிறேன். திரு ஜானகி ராமநாதன் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு அழகான பாரம்பரியமான விஷயத்தை அவங்க இந்த நாடகத்தில் சொல்ல போகிறாங்க. அடுத்த நாடகமாக அம்மிக்கல். அம்மிக்கல்லு ஆட்டுக்கல்லு மறக்கத்தான் வேணும், ஆசை தீர ஆர்வத்தோட உன்னத்தான் வேணும். என்னத்தான் எலக்ட்ரானிக்ஸ் வந்துதான் போனாலும் அத்தனையும் மல்லி தூக்கும். இது நம்ம வீட்டு சந்தோஷம். அம்மிக்கல்லு ஆட்டுக்கல்லு அரைக்கத்தான் வேணும், ஆசை தீர ஆர்வத்தோடு உன்னத்தான் வேணும். என்னத்தான் எலக்ட்ரானிக்ஸ் வந்துதான் போனாலும் அத்தனையும் மல்லி தூக்கும். இது நம்ம வீட்டு சந்தோஷம். எங்கே ஆட்டுக்கல் எங்கே என்று இப்பொழுதுதான் நமது நண்பர்கள் கேட்டு சென்றார்கள். ஆரோக்கியம் எங்கே எங்கே என்று தேடும் நிலைக்கு நாம் எல்லோரும் இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றோம் அல்லவா? நமது அன்றாட தேவைக்கு ஒவ்வொரு வேலைக்கும்
ஒவ்வொரு இயந்திரத்தை வாங்கிவிட்டு விஞ்ஞானத்தில் முன்னேறிவிட்டோம் என்று மார்த்தட்டி கொள்கிறோம். மிதிவண்டியில் போன காலம் போய் குண்டு சட்டிக்குள் குதிரையாய் நின்ற இடத்திலேயே மிதிவண்டி ஓட்டி உடற்பயிற்சி செய்வதுதான் இன்றைய காலத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு வேடிக்கையான உண்மை அல்லவா? எப்படி வெளியே செல்லும் பொழுது கால் பயணத்தை தவிர்த்து ஊர்திகளை பயன்படுத்துகின்றோமோ அதேபோல் வீட்டிற்குள்ளும் கைவேலைகளை தவிர்த்து இயந்திரங்களின் ஆளுமைக்குள் நாம் பட்டிருக்கிறோம். நம்மை கட்டி போடும் இயந்திர உலகத்தை தள்ளி நிறுத்த நமது செட்டிநாட்டு பகுதியான காரைக்குடியிலிருந்து வந்திருக்கும் செட்டியாராக சுப்பிரமணியன், ஆட்சியாக கற்பகம், மகளாக ஒப்பிலால் தமது அழகான ஆரோக்கியமான குடும்பத்துடன் அருமையாக 10 மணித்துளிகளை செட்டிநாட்டு வட்டார வழக்கில் அம்மிக்கல்லுடன் அரங்கேற்ற இருக்கிறார்கள். இதோ உங்கள் பார்வைக்கு எங்களது அம்மிக்கல். கறி குழம்புக்கு சத்த மசாலா வரைச்சு கொடு. ஏப்பா பாரு அந்த பொட்டியே கத்தின்னு கட்டிக்கின்னு கிடக்காம. அம்மா மிக்சியில போட்டு அரைக்க வேண்டியது தானே, கையில தான் அரைச்சு திங்கணுமா? மிளகாய் அரைச்சா கண்ணும் கையும் எரியும் எனக்கு. போதாது இந்த தோள்பட்ட வலி வேற. வேணும்னா நீ அரைச்சுக்க. இங்க வாருங்க, உனக்கு கறி குழம்பு வேணும்னா அரைச்சு கொடு, இல்லைன்னா சும்மா கடை. பொம்பளை பிள்ளை 4 பிள்ளை கைக்கு உதவுமேன்னு ஒருத்த வேலை சொல்லி கொடுத்தா ஒரு வேலை பார்க்க மாட்டேங்குது. எந்த மாமியா கிட்ட போய் இடிவிட போறியோ தெரியலவா? ஏம்மா கத்துற? இந்த கரண்ட் வேற போச்சு. போதுமா? நான் வந்து அரைச்சு கொடுக்கணுமா? என் செல்ல பிள்ளை மணி இருக்கேன்ல, அவனை கூப்பிடு. அடியாத்தி எம்பிட ஆம்பளை பிள்ளைய போய் அரைக்க சொல்றாளே. இங்க பாருங்க, அவன்கிட்ட சொல்றது ஒண்ணுதான், அவங்க அப்பச்சிட்ட சொல்றது ஒண்ணுதான். ஒரு வேலையும் நடக்காது. இங்க பாருங்க, நான் இந்த காலத்துல ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைலாம் பார்க்க மாட்டேன். எல்லாம் எனக்கு ஒண்ணுதான். கேட்டுக்க. ஆத்தாடி, நம்ம ஆத்தாளுக்கு சாமியார் ஆரம்பிச்சிருச்சு. இனி அரைச்சு கொடுத்தாத்தான் விடுவா. நம்மளுக்கும் இந்த கம்ப்யூட்டரை பார்த்து பார்த்து தோள்பட்ட வலி ஏறிக்கினே தான் இருக்கு. குடு. இந்தா. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எங்கடா அந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல்லோட அருமையெல்லாம் புரியுது. இதெல்லாம் கரண்டுல வந்துருச்சு. திங்கிற சோத்துல சத்தும் இல்லை, சாவடியும் இல்லை. சத்த நடந்தாலே கையை வலிக்குது, காலை வலிக்குதுன்னு தோணக்குதுங்க. அம்மா நீ என்னம்மா இன்னும் அந்த காலத்திலே இருக்க? அள்ளி கொட்டிட்டு ஓட்டு நேரத்துல சமைச்சமா தின்னமான்னு இல்லாம அடப்போமா. ஏன்டா சொல்ல மாட்டேன்? அந்த காலத்துலலாம் எங்க ஆத்தா ஆயா அப்பத்தாலாம் கறி குழம்புக்கு அம்மியில அரைச்சிட்டேன் வைப்பாங்க. குழம்பு வாசம் ஊரே தூக்கும். இப்பெல்லாம் இந்த மிக்சியில அரைக்குதுங்க, ருசியே இல்லை, வாசமே இல்லை. ஆட்டுக்கல்ல இட்லிக்கு ஆட்டி, அம்மிக்கல்ல சட்னிக்கு அரைச்சு சாப்பிட்ட காலமெல்லாம் மலையேறி போச்சாத்தா. அம்மா நான் வந்து அரைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல, பின்னதுக்கு கத்திக்கினே இருக்க. சத்த வாயை மூடு. என் வாயை மூட பார்க்காதஞ்ச. இந்த காலத்து பிள்ளையெல்லாம் உடம்பு ஏழாமையா வச்சுக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணுதுங்க. யோகா பண்ணுதுங்க, ஒன்றும் திங்கிறது இல்லை. பொல்ல பற்றி கிடக்குதுங்க, நறுங்கி போய் கிடக்குதுங்க. கேட்டா அதுக்கு பேரு டயட்டாம். இந்த ஆட்டுக்கல்ல ஆட்டினா, அம்மிக்கல்ல அரைச்சா கைக்கும் தோள்பட்டைக்கும் எம்பிட்டு வலுன்னு தெரியுதா அதுகளுக்கு? உடம்புக்கு ஒரு வேடும் வராது. புரியுதா அதுகளுக்கு? அம்மா இந்த அரைச்சு கொடுத்துட்டேன், இப்பயாச்சும் வாயை மூடு. அம்மா எனக்கு இப்ப தோள்பட்ட வலி இல்லம்மா. இப்பதான் வலி போனதே தெரியுது. கையால செய்யற வேலைக்கு இம்புட்டு பலன்னு இப்பதான் தெரியுதுமா. இப்பெல்லாம் மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் உடம்ப நோகாம வேலை பார்க்கறதுனாலதான் வியாதியும் பெருகிருச்சு. ஏஞ்ச உன்னை எத்தனை நாளா அரைச்சு கொடுக்க சொல்லி கேட்குறேன். எப்ப பாரு நான் திட்டிக்கினே இருப்ப. இப்ப தெரியுதா? அம்மா குழம்பு வாசம் சூப்பர்மா. எங்க அம்மா சமையல் யாருக்கு வரும்? சாரிமா, இனிமே எல்லாத்துக்கும் நானே அரைச்சு கொடுக்குறேன். கோச்சுக்காத என் செல்லமே. கோழி குழம்பு கேட்குதாக்கும். கொஞ்சம் உன் போட்டியை பாரு, 3000 இடத்துக்கு வாசனத்தை பேசிக்கிட்டு வந்துட்டான். அப்பா முருகா நாராயணா, ஏங்க உன் தொண்டையில வீதி வரைக்கும் கேக்குது. ஆமா, எங்க ஆத்தால என்னத்துக்கு திட்டுற? உன்னால முடிஞ்சா தீங்கல சும்மா கடை. வெறுமனே எங்க ஆத்தால வேலை வாங்காத. அப்பா அம்மா திட்டாதீங்கப்பா, நான் தான் வம்பு பண்ணினேன் அம்மிக்கல்ல அரைக்க மாட்டோம்னு. ஏங்க
காத்தாலையா அம்மிக்கல் அரைக்க சொன்னேன். எங்க ஆத்தா கை என்னத்துக்கு ஆகுறது? மகனை மாவாள பண்ணி நெய்யாள சுட்டுருக்கு. ஏஞ்சா நான் தான் உனக்கு மிக்சி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்ல, அப்புறம் என்ன அம்மிக்கல், ஆட்டுக்கல், ஆட்டுக்குட்டி, குதிரை குட்டின்னு பேசாம மிக்சியில் அரைக்க வேண்டியதானே. என்னத்துக்கு இங்க ஆத்தால வேலை வாங்குறேன்? இப்படி செல்லம் கொடுத்தே கெடுங்க. இந்த சத்த அம்மிக்கல்ல அரைக்க சொன்னதுக்கு அப்பச்சி மகளை என்ன பாடுபடுத்துறியானே. அப்பா போதும் விடுங்கப்பா. என் தோள்பட்ட வலிக்கு எத்தனை டாக்டர் கிட்ட போனோம், எத்தனை எக்ஸசைஸ் பண்ணினேன், எல்லாமே வேஸ்ட்டுப்பா. அம்மிக்கல்ல அரைச்சேன், வலி போயிடுச்சுப்பா. அந்த காலத்துல ஆயா அப்பத்தாலாம் இப்படி கைவேலை செஞ்சுதான் உடம்ப கல்லு மாதிரி வச்சிருந்தாங்கல்ல. ஆமா, அந்த காலத்துல ஒரு வேலைக்கு மெஷின்லாம் கிடையாது, எந்த வேலைக்கு எந்த எந்திரமும் கிடையாது, மந்திரமும் கிடையாது, தந்திரமும் கிடையாது. நல்ல உடம்பால உழைச்சி வேலை பார்த்தாங்க, அதனால எந்த வியாதியும் இல்லை. ஆனா இந்த காலத்துல எந்த பிள்ளையதான் ஆத்தாப்ப சொல்றதை கேக்குதியா? நான் ஒன்றும் சொல்லக்கூடாது, இவங்க மட்டும் நல்லா சொல்லலாம். இங்க பாருங்க, ஆத்தா வீட்டுல இருக்க வரைக்கும் தான் இந்த செல்லம் எல்லாம். கட்டி கொடுத்து போற இடத்துல இதெல்லாம் செல்லாது. ஆத்தா அப்பச்சி வேற காப்பாத்தாங்க, இல்லைன்னா ஆத்தாகாரி ஒழுங்கா வளர்க்கலைன்னு என்னத்தே வாயில ஓட்ட அரிசியாகத்தான் மெல்வா. புரிஞ்சா சரி இந்த மகராசனுக்கும். சரி புலம்பாத, அதெல்லாம் எங்க ஆத்தா போற இடத்துல ரொம்ப நல்லா இருப்பா. நீ வட்டி எங்கேயும் கொண்டா, இந்த சாப்பாட்டை போடு. இந்த சட்டை உட்காந்துருக்க போய் எடுத்துக்கணும் எல்லாத்தையும். அறுபடி மேல இங்க ஆத்தால தானே வேலை வாங்குற. சரி அப்ப நீங்க எடுத்தாரியடா. சாமியா இருக்கா? பக்குவமா அரைச்சுதான் பந்தியில வைக்கணும், பண்போடு பழக்கத்தையும் ஊட்டித்தான் விடணும், வியாதிகளை விரட்டி விட்டு விவரமாத்த வாழணும். நம்ம வீட்டு சந்தோஷம், ஆமா நம்ம வீட்டு சந்தோஷம். அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் என்றென்றும் சந்தோஷம். அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் மறக்கத்தான் வேணும், ஆசை தீர ஆர்வத்தோடு உண்ணத்தான் வேணும். Give a big hand to the teams which have performed just now. So far, we have seen 3 dramas, Ver, Idu Namma Bhoomi and Ammikallu, and 4 more to come. Over to Rama, and it's a wonderful evening, and a lot of hard work has gone into this, and so a big hand to all the artists who have put in their best efforts to make this program possible. We would also take this opportunity to thank the sponsors of the evening once again, Gopal Das Jewellers and Barjil Geojet Securities, who have been very kind enough to sponsor this day's program, and over to the enjoyment. Happy Diwali to all of you. Thank you. அம்மிக்கல்லையே மேடைக்கு கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா? இந்த நாடகத்தின் இயக்குனர் திருமதி ஜானகி அவர்கள். கடைசியாக வந்து அந்த பாட்டை எழுதினதும் அவங்க தான். அவங்க வந்து ஒரு நல்ல வில்லுப்பாட்டு கலைஞரும் கூட. சமீபமாக ஒரு நிகழ்ச்சியில் மிக அழகாக முழு நேர வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி ஒன்றை வழங்கியிருக்கிறார். தமிழ் ஆர்வலர், நாடக எழுத்தாளர். இது முதல் முறையாக அவர் எழுதிய நாடகம். ரொம்ப பயந்துட்டு இருந்தார், எப்படி வரப்போகிறதோ நாடகம் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன், எனக்கு முடியுமா முடியாதா அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கலாக தான் அதை அமிச்சாங்க எனக்கு, அந்த இதனுடைய தீம் அமிச்சாங்க. அதில் இருக்கிற அந்த மொழி வந்து ரொம்ப என்னை வந்து அட்ராக்ட் பண்ணிடுது. அதாவது இப்படிலாம் பேசுகிறாங்களா, இன்னும் கூட இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செட்டிநாடோட பாஷை, அவங்களுடைய பாரம்பரியமான உடை, நகை, சாப்பாடு விஷயங்கள், பாத்திரங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வரதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அதனால் வந்து இந்த நாடகம் வந்து அவங்களுக்கு ஒரு முதல் கல், ஒரு மைல்கல். இந்த நாடகத்தில் நடித்தவர்கள் திருமதி சீதாலட்சுமி சபாரத்னம், திரு மெய்யப்பன் சபாரத்னம், செல்வி முத்துக்கோதை. அடுத்ததாக ஒரு சிறிய இடைவெளி. அந்த இடைவெளியில் வந்து அமீரகத்தில் மோகனா குழு கர்நாடக இசையை மிக சிறப்பாக
வளர்த்து வரும் திருமதி ராதிகா ஆனந்த் அவர்களின் மோகனா இசைக்குழு மாணவர்கள் இங்கு ஒரு சிறிய பாட்டு நிகழ்ச்சியை வழங்க வருகிறார்கள். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, வெடிபடும் அண்டர் திடிபட தாளம் போட வெறும் வெளியில் ரத்த கலியொடு பூதம் பாட, பாட்டின் அடிபடும் பொருளின் அடிபடும் மொழியில் கூட அலித்தாடும் காளி சாமுண்டி கங்காளி. வல்லம்